ஃப்ரெண்ட்ஸ், 2024 ஜனவரி 5 வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி யார் பிறந்தநாள் கொண்டாடுறான்னு பார்ப்போம். என்னுடைய நெருங்கிய நண்பர் எல் வின்சென்ட் சாந்தி, இவங்களுடைய மகன் விஎஸ் ஆப்ரின் ஜேரன், இவருக்கு இன்றைக்கி முதலாவது பிறந்தநாள். இவங்க பார்த்திங்கன்னா நாகர்கோவில் மார்த்தாண்டம் பக்கத்தில் பள்ளிவாடி அப்படின்ற ஒரு ஊரில் இருக்காங்க. இவனுடைய மகனுக்கு நம்ம சேனல் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அதே போல் ரமேஷ் அவருடைய மகள் துர்கா, அவங்களுக்கும் இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அவங்களுக்கும் நம்ம சேனல் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியும் இடத்த மாதிரி கல்பாக்கம் பீச்சுக்கு வந்துட்டோம். அதுவும் கல்பாக்கம் சதுரகப்பட்டினம் சட்ராஸ். சாப்பிட்டு முடிச்சாச்சா? தேவனிக்கு வந்து ஐஸ்கிரீம் வேணுமா? ஏன் சாப்பிட்டது பத்தலையா? தேவனி பார்த்தீங்கன்னா பிஸ்தா மில்க் ஷேக் வித் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா பிளாக் கரண்ட் மில்க் ஷேக் வித் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பரட்ட பார்க்கணும். நான் வந்து அவர் என்ன பண்ண போகிறார்? நான் வந்து 2 பேரில் கொஞ்சம் ஆட்டையை போட வேண்டியதுதான். அதான் பண்ண போகிறார். பிளாக் கரண்ட் ஷேக் வித் ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா பிஸ்தா. இந்த வழியாக தான் நம்ம ஊர் தண்ணி வெள்ளம்லாம் வந்து கடலுக்குள்ளே போகும். கல்பாக்கம் பீச்சுக்கு வந்திருக்கோம். லைட்டை மூஞ்சி கடிங்க, லைட்டை மூஞ்சி கடிங்க. லைட்டை மூஞ்சி அந்த அளவுக்கு தெரிஞ்சா தெரியலையா என்ன? கல்பாக்கம் பீச்சுக்கு வந்திருக்கோம். வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற 10 நிமிஷம் வந்துடலாம். அந்த பீச்சுக்கு வந்திருக்கோம். வாங்கி சாப்பிட எதுவும் இல்லை. ஆமாம், இங்கே பீச்சில் எதுவும் வாங்கி சாப்பிட கடலாம் எதுவும் இருக்காது. என்ன தண்ணி அங்கே போயிடுச்சு? தண்ணி வர ரொம்ப டோட்டலாக அப்படியே உள்ளே போயிடுச்சு. என்ன இங்கே தான் தண்ணி இருக்கும்? தண்ணி உள்வாங்கியிருக்கு பாரு. இதுதான் கரை. ஏன் தண்ணி உள்வாங்கியிருக்கு? ஆமாம், உள்வாங்கிருக்குங்களா? டேஞ்சர் தானே அப்போ? ஆமாம், டேஞ்சர். உள்வாங்கினா டேஞ்சர். கல்பகாலம் நிலையம் தான் பாருங்க. லைட்டு மினுக்குது பாருங்க. மெரினா பீச்சு வெசர்தாங்க பீச்சுன்னா அப்படியே கரையோட குவிஞ்சிருக்கும்ல. ஆமாம், செலவு மிச்சம் விடு. செலவு மிச்சமா? நாங்கள் விட மாட்டோமே. அப்புறம் வெளியே திரும்பி வாங்க சொல்லுவோம். இங்க வச்சு அப்படியே நிற்கும், அப்படியே நிற்கும், அப்படியே நிற்கும். லைட் வச்சு அப்படியே பிடிச்சிடலாம். நண்டு, வெள்ளி நண்டு. கடைக்கெல்லாம் நிறைய இருக்கும். பக்கத்திலே கல்பாக்கம் இருக்கு. இது வந்து சட்ராஸ். அதுதான் கல்பாக்கம். இதுவும் கல்பாக்கம் தான். ஆனால் இது வந்து பேர் சட்ராஸ், சதுரங்கப்பட்டினம். போலாமா? அப்படியும் இடத்த மாதிரி கல்பாக்கம் பீச்சுக்கு வந்துட்டோம். அதுவும் கல்பாக்கம் சதுரங்கப்பட்டினம் சட்ராஸ். அடுத்து 1 கிலோமீட்டர் தள்ளி கல்பாக்கம். ஒண்ணுமே கிடையாது இல்லை. எல்லாம் ஒன்று அது அங்கேயே இருந்துக்கலாம். சட்ராஸ்லேருந்து கல்பாக்கம் வந்துட்டோம். 1 கிலோமீட்டர் தள்ளி. இங்கேயும் கடலாம் கிடையாது. ஆனால் பக்கத்தில் இருக்கு கடலாம். பீச்சில் கடை கிடையாது. ஏன்னா ஒரு நாள் தானே கூட்டமாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக கொஞ்சம் மக்கள் இருக்காங்கல்ல. கொஞ்சம் கடல் கடைங்கெல்லாம் எதுவுமே இல்லை. வாங்கி சாப்பிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் நிரப்பி இந்த கடல் கரை வந்து கரை உடச்சிக்கிட்டு போவோம். இப்போ வந்து நின்று போச்சு தண்ணி. இப்போ வந்து கடல் கரை மூடிக்கிறோம். கொஞ்சமாக தான் போகுது. இன்னும் போக பார்த்தீங்கன்னா மண்ணை மூடிடும். இந்த வழியாக தான் நம்ம ஊர் தண்ணி வெள்ளம்லாம் வந்து கடலுக்குள்ளே போகும். ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா சுனாமி வந்து எல்லாம் கடற்கரை வந்து ஓடுறாங்க. நம்ம என்னன்னா கடல் வந்து உட்காந்துருக்கோம். நண்டு
போகலாம் பசி இருக்குது சாப்பிட போவோம். தண்ணி கிரேவி வாங்க எப்படின்னா சிக்கன்ல இருக்கு மட்டன்ல கிரில் சப்பாத்திமா சில்லி சிக்கன் வருது. சில்லி சிக்கன் 120 மட்டன் ஏடா சிக்கன் பன்னீர் இருக்கு மஷ்ரூம் இருக்கு பன்னீர் மசாலா பன்னீர் பட்டர் மசாலா வேணாம். இது கடாய் இது கடாய் சிக்கன்ல கடாய் கிரே இது பிரான் கடாய் ஃபோன் சொல்லி அதான் இது என்ன கிரேவி? எறா கிரேவி. நானா இது என்ன grill தான் grill தானே? சார் grill-ஆ? எறா கிரேவி கிரில் சிக்கன் எடுத்துக்கலாம். இதில் போடலாமா? போடு. ஹோட்டலுக்காக அலைஞ்சிட்டு இருக்கோம். ஒரு நாளாவது ஹோட்டலில் சாப்பிடுவேன். நானும் திருப்பவே முடியல.
chicken prices 1/3. காலையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பதாக தட்டில் இன்றைக்கும் அதே மாதிரி சாயங்காலமும் அதே மாதிரி இருக்குது. ஏதாவது கடிச்சு போடலையா? பண்ணேன் வழக்கம் என்ன அது பண்ணேன் கடிச்சு சுக்குறாக நான் சல்லியாக ஆகிடும். ஒன்றுமே இருக்காது அங்கே. அதான் தேவன் தட்டை சிக்கன் பீஸே காணும். என்ன காலி பண்ணிட்டியா? வயிற்றுக்குள்ள இருக்கா? சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து ஐஸ்கிரீம் வேணுமா தேவயானிக்கு? தேவன் முகமே தெரியல, ஒரு பனி ஃபுல்லாக அடங்கி போச்சா? சாப்பிட்டு முடிச்சாச்சா? தேவயானிக்கு வந்து ஐஸ்கிரீம் வேணுமா? ஏன் சாப்பிட்டது பத்தலையா? காலையில் மெனு கார்டு பார்க்கறதே வேலையாக இருக்குது. இன்னைக்கு ஒரு நாள் தானே? இன்னைக்கு ஒரு நாள் சொல்லிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணுறீங்க. பாக்கெட்டில் காசே இல்லையா? இருக்கையும் காலி பண்ணிட்டு போவோம். சரி ஒரு நாள் தானே, அதுக்கப்புறம் நான் வெளியே சுற்ற போகிறோம். லாஸ்ட்டில் கல்பாக்கத்தையும் சுற்றிட்டு வந்துட்டோம். வேறு எங்கேயும் போகல. இன்றைக்கி ஐஸ்கிரீம், பூலா பிளாட்ஸ், ஃப்ரூட் சாலட், ஐஸ்கிரீம். இவ்வளோ ஐஸ்கிரீமாக இருக்குது. இல்லை ஜூஸு லஸ்ஸி எல்லாம் ஒன்று ஒன்று தானே. பாதாம், தேவனி பார்த்தீங்கன்னா பிஸ்தா மில்க் ஷேக் வித் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா பிளாக் கரண்ட் மில்க் ஷேக் வித் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கரெக்டாக பார்க்கணும். நான் வந்து அவர் என்ன பண்ண போகிறார்? நான் வந்து 2 பேரில் கொஞ்சம் ஆட்டையை போட வேண்டியதுதான். அதான் பண்ண போகிறார். பிளாக் கரண்ட் ஷேக் வித் ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா பிஸ்தா. நமக்கு ஐஸ்கிரீம் உங்களுக்கு ஐஸ்கிரீம் விக்கி வெறுப்பா அவன் கேட்டான். அப்போ தான் ஐஸ்கிரீம் அவன் கேட்டான் சாப்பிட்டு